இந்தியாவின் தொலைத்தொடர்பு துறையில் முக்கிய சீர்திருத்தங்கள், பிஎஸ்என்எல்லின் மீள் வருகை மற்றும் வளர்ந்து வரும் போட்டி சூழலை அமைச்சர் பொம்மசானி சந்திரசேகர் குறிப்பிட்டு காட்டுகிறார். 5G தொழில்நுட்பத்தின் வெளியீடு, செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு வருகை மற்றும் அதிகரித்து வரும் போட்டி ஆகியவற்றால் உந்தப்பட்டு இந்தியாவின் தொலைத்தொடர்புத்துறை ஒரு கட்டமைப்பு மாற்றத்தின் மத்தியில் உள்ளது என்று தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் பொம்மசானி சந்திரசேகர் தெரிவித்தார். பொதுத்துறை தொலைத்தொடர்பு நிறுவனமான பிஎஸ்என்எல் தொடர்ச்சியாக 2 காலாண்டுகளாக லாபத்தை ஈட்டியுள்ளது. இது நெட்வொர்க் விரிவாக்கம் மற்றும் செயல்பாட்டு மேம்பாடுகள் மூலம் இயக்கப்படும் திருப்புமுனையை குறிக்கிறது. நிறுவனம் கடந்த ஆண்டில் கிட்டத்தட்ட 1,00,000 4G டவர்களை நிறுவியுள்ளது. அவற்றில் சுமார் 70,000 தற்போது செயல்பாட்டில் உள்ளனர். இந்த டவர்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்படுகின்றனர். எனவே வெளிப்படையாக நாங்கள் வாடிக்கையாளர் தளத்தை அதிகரித்து வருகிறோம். அதில் ஒரு கூறு உள்ளது. செலவின கட்டுப்பாட்டின் ஒரு கூறும் உள்ளது. மேலும் பிஎஸ்என்எல்லில் ஒட்டுமொத்த செயல்திறன் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த காரணிகள் அனைத்தும் லாபத்தில் உச்சத்தை எட்டியுள்ளனர். ஆனால் லாபம் சுமார் ரூபாய் 250 கோடி. அது எங்களுக்கு இலக்கல்ல. இது உண்மையில் ஒரு முக்கிய புள்ளி மட்டுமே. 4G வெளியீடு எங்கள் திட்டத்தின்படி நடந்தால் நாம் அதிக வருவாயை உருவாக்கி எங்கள் வாடிக்கையாளர் தளத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று அமைச்சர் கூறியதாக கூறப்படுகிறது. பிஎஸ்என்எல் இப்போது மேலும் விரிவாக்க தயாராக வருகிறது. மேலும் 1,00,000 4G கோபுரங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதலை பெற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. பிஎஸ்என்எல்லின் சொத்துக்களை பணமாக்குவதற்கும் எதிர்கால முதலீடுகளை ஆதரிப்பதற்காக பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்கும் முயற்சிகள் நடந்து வருகின்றன. இதில் சாத்தியமான 5G உள்கட்டமைப்பு அடங்கும். பிஎஸ்என்எல் ஒவ்வொரு மாதமும் சந்தாதாரர்களை பெற்று வரும். அதே வேளையில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோபுரங்களை இயக்கும் ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் பாரதி ஏர்டெல் போன்ற தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது இது அளவில் குறைவாகவே உள்ளது. இந்த இடைவெளியை அமைச்சர் ஒப்புக்கொண்டார் மற்றும் திறம்பட போட்டியிட உள்கட்டமைப்பு விரிவாக்கத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் சந்தாதாரர்களை பெற்று வருகிறோம். ஒரு பெரிய வரம்பு என்னவென்றால் பிஎஸ்என்எல் 1,00,000 4G கோபுரங்களை மட்டுமே கொண்டுள்ளது. நீங்கள் ரிலையன்ஸ் மற்றும் ஏர்டெல்லை பார்த்தால் அவர்களிடம் 5 முதல் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோபுரங்கள் உள்ளனர். 1,00,000க்கும் 4G கோபுரங்களை நிறுவிய பிறகு மேலும் 1,00,000 கோபுரங்களுக்கு அமைச்சரவையின் ஒப்புதலை கோரப்போகிறோம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் தொடர்பு துறையில் ஸ்டார்லிங்க் உட்பட 3 நிறுவனங்களுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளனர். அடிப்படை உள்கட்டமைப்பு ஏற்கனவே நடைமுறையில் இருந்தாலும் சேவை தொடங்குவதற்கான காலக்கெடு ஆபரேட்டர்களை பொறுத்தது. அமைச்சரின் கூற்றுப்படி செயற்கைக்கோள் இணையம் ஒரு நிரப்பு சேவையாக, குறிப்பாக தொலைதூர மற்றும் கடல்சார் பகுதிகளில் செயல்படும் செயற்கைக்கோள் சேவைகள் நிலப்பரப்பு மொபைல் நெட்வொர்க்குகளை மாற்றுவதற்காக அல்ல என்றும், தற்போதுள்ள தொலைத்தொடர்பு ஆபரேட்டர்களை கணிசமாக சீர்குலைக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். ஸ்டார்லிங்க் மில்லியன் கணக்கான வாடிக்கையாளர்களை இந்த வலையமைப்பிற்குள் கொண்டு வரப்போவதில்லை என்பதை நினைவில் கொள்வது அவசியம். மற்ற தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்புகளுடன் ஒப்பிடும்போது இது ஒரு சிறிய பங்கையே வகிக்கும். ஏனெனில் இது விலை உயர்ந்தது, மேலும் வேகத்தில் சிக்கல்கள் இருக்கும் என்று பொம்மசானி செயற்கைக்கோள் சேவைகளை பற்றி பேசுகையில் கூறினார். செயற்கைக்கோள் சேவை நிலப்பரப்பு நெட்வொர்க்குகளுடன் ஒப்பிடும்போது சற்று அதிகமாக விலை உயர்ந்ததாக இருக்கும். நிலப்பரப்பு நெட்வொர்க்குகளை விட செயற்கைக்கோள் இணையத்தின் வேகம் மிகவும் மெதுவாக உள்ளது. மேலும் செயற்கைக்கோள் இணையம் மொபைல் சேவைகளுக்காக அல்ல, இது குறைந்தபட்சம் இப்போதைக்கு இணைய சேவைக்காக மட்டுமே. செயற்கைக்கோள் தொடர்பு முதன்மை சேவையாக இல்லாமல் காப்பு பிரதியாக செயல்படும் என்று அமைச்சர் கூறியதாக தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் வணிக போட்டி நிலப்பரப்பை தெளிவுபடுத்தியுள்ளது. உயர்ந்து வரும் கட்டணங்கள் தொடர்பான கவலைகளை நிவர்த்தி செய்த அமைச்சர், சமீபத்திய விலை உயர்வுகள் இருந்த போதிலும் இந்தியாவின் தொலைத்தொடர்பு விகிதங்கள் உலகளவில் மிக குறைவாகவே உள்ளனர் என்று குறிப்பிட்டார். ஆபரேட்டர்கள் 5Gயில் அதிக முதலீடு செய்துள்ளனர் மற்றும் வருமானத்தை வழங்க பங்குதாரர்களின் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். இருப்பினும் குறைந்தது 3 முதல் 4 வலுவான வீரர்களால் ஆதரிக்கப்படும் பயனுள்ள போட்டி காலப்போக்கில் விலை நிலைத்தன்மையை பராமரிக்க உதவும் என்று அவர் கூறினார். சேவையின் தரத்தை மேம்படுத்த அரசாங்கம் அதன் கண்காணிப்பு கட்டமைப்பை திருத்தியுள்ளது. முன்னர் காலாண்டுக்கு ஒருமுறை நடத்தப்பட்ட செயல்திறன் மதிப்பாய்வுகள் இப்போது மாதந்தோறும் செய்யப்படுகின்றன. கூடுதலாக கண்காணிப்பு அடிப்படை நிலைய மட்டத்திலிருந்து தனிப்பட்ட செல் நிலைக்கு மாறியுள்ளது. இது அதிக நுணுக்கத்தை வழங்குகிறது. நாட்டில் சேவையின் தரத்தை நாங்கள் இப்போது கூர்ந்து கவனித்து வருகிறோம். காலாண்டு அடிப்படையில் நாங்கள் கண்காணித்து அறிக்கை செய்தோம், ஆனால் இப்போது அதை மாதாந்திர அறிக்கைகளாக மாற்றியுள்ளோம். முன்பு செல் டவர் மட்டத்தில் கண்காணித்தோம். இப்போது ஒவ்வொரு பிடிஎஸ்க்கும் 12 செல்கள் உள்ளனர். எனவே நாங்கள் செல்லுலார் மட்டத்தில் கண்காணித்து வருகிறோம். இந்த சேவை தர கண்காணிப்பின் தீவிரம் மற்றும் ஆழம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார்.